ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம டெசல் ஸ்டட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுலேயே இன்னும் ஒரு 2 டிசைன் நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நேற்று ஒரு 2 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் இன்றைக்கி ஒரு 2 டிசைன் நான் மேக் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நேற்று நான் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த போர்டு சின்ன ஒரு அட்டை. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஆல்ரெடி எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நேற்று கிளாஸ்லேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அதே அளவுக்கு நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அதே நேற்று யூஸ் பண்ண அதே 2 கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2லேயுமே நான் 150 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ராடாக தெரியணும்னு நினைக்கிறேன், அந்த டெசல் எவ்வளோ ப்ராடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு ஸ்டாண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டெசல்ஸ் தின்னாகவே இருக்கட்டும், அது ரொம்ப ப்ராட்லாம் வேணாம், நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் சுற்றிட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்றே சொல்லியிருப்பேன். சென்டரில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் த்ரெட்டு 150 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான். கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த டெசல் எப்படி நம்ம அதை கட்டணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வீடியோக்கு யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க. நம்ம குரூப்லேயே கிட்டத்தட்ட 300+ மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஒரு லைக் கூட பண்ண மாட்டேறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வீடியோ கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு விஷயந்தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு கனெக்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ண போகிறோம். டைட்டாக நம்ம ரேப் பண்ணணும். நீங்கள் த்ரெட்டை கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு நூல் ஒன்று எடுத்துக்கோங்க. நூல் எடுத்து அந்த இடத்துல நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கேப் இருக்கணுமோ அந்த அளவுக்கு டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு டெசலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கேப் இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த த்ரெட்லேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். த்ரெட்டில் இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த த்ரெட்டை மறைக்கிறதுக்காக ஸ்டோன் செயின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்களுக்கு ஈவனாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஈவனாக கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் கட்டினேன்ல, அது எனக்கு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஒயர் எடுத்து நல்லா டைட்டாக ரேப் பண்ணிட்டேன். கியர் ஒயர் இருக்கும்ல, ஸோ அந்த ஒயர் எடுத்து நல்லா டைட்டாக இது கட்டியாச்சு. கட்டிட்டு உங்களுக்கு எக்ஸஸாக கீழே இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா, ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஈவன் ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ அதனால் நான் அப்படியே கீழே மட்டும் லைட்டாக அந்த ஈவனாக கட் பண்ணிவிட்டு
ஸோ இந்த மாதிரி வந்து ஏர்பின் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, பேர்ல்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஹெட் கேப்பு எதுனாலும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி அதை வந்து கவர் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பேர்ல் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த இயர்பின்னை வந்து நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓல் ஷேப்பில் ஒரு கேப் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே வந்து நான் ஒரு ஸ்டட் பேஸ் நம்ம நிறையா அந்த ஸ்டட் மேக்கிங்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்டட் பேஸ் வச்சு தான் வந்து இதில் வந்து டிசைன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நோஸ் பில்லர் வச்சு நீங்கள் நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டட்டு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டட்டு தான் வந்து இதில் கொடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னா, நம்ம ஏற்கனவே ஐபின் இதெல்லாம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒன்று ஐபின் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணாலும் சரி, இந்த ஏர்பின் ஐபின் கொடுத்து கனெக்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த ஜம்ப் ரிங் இருக்கும். ஜம்ப் ரிங்லேயே வந்து நிறைய ஷேப் இருக்கும். ஸ்மால் சைஸு, மீடியம், பிக் சைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இருக்கிறதுலே ஸ்மால் சைஸ் இருக்கும். அது வந்து ஸ்டட் மேக் பண்ணுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜம்ப் ரிங் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஐபின் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி பின்னாடி வந்து நம்ம பேக் ஷீட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டெட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது நான் உங்களுக்கு பண்ணி காட்டலை, எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்கன்றதுக்காக தான் வந்து இது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் இது வந்து நல்லா டைட்டாக வந்து நான் வளைச்சி விட்டுட்டேன். ஸோ அதனால் என்னால் ஜாயின் பண்ண முடியல, ஐபின்னை ஜாயின் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஐபின் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து இந்த ஸ்டட் இருக்குல்ல, இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து நம்ம ஸ்டட் மேக்கிங் வீடியோஸ்லாம் வந்து எந்த மாதிரி ஸ்டட் பேஸ் வந்து அப்ளை பண்ணணும், வேக் ஷீட் எப்படி வைக்கணும்னு சொல்லி எல்லாமே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் இந்த இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் ரெடி பண்ணி காட்டலை. ஸோ இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கியர் ஒயர் வச்சு நம்ம டைட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து குட்டியாக நம்ம ஸ்டோன் செயின் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டோன் செயின் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம நேற்று கிளாஸில் வந்து நம்ம பார்த்த டிசைன் தான் இது. ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து அந்த டெசல் ரவுண்டாக வச்சுருக்கோம்ல, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்மியாக சின்ன அட்டையிலே வச்சு நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பெருசாக வேணும், காதை ஒட்டி நான் போடுற மாதிரி இருக்கணும், பெருசாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நீளமான அட்டையில் எடுத்துக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்ன அட்டையில் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டோன் செயின் வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நார்மல் க்ளூ இருக்குல்ல, ஃபேப்ரிக் க்ளூ, அந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் இதில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். சுற்றிலும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த செயினை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டிசைன், இன்றைக்கான கிளாஸில் ஒரு டிசைன். இன்றைக்கி வந்து இன்னொரு டிசைனும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து எந்த மாதிரி டிசைன் பார்த்திங்கன்னா, 3 லேயரில் வந்து லேயராக இப்படி வந்து நம்ம இந்த மாதிரி டெசல் வச்சு நம்ம டிசைன் பண்ணணுன்றது தான் இன்னொரு டிசைன் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுலேயும் வந்து த்ரெட்டு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து கம்மியான டென்சிட்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியான ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நல்லா டெசல் வந்து நல்லா இருக்கணும்,
அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிசைன் பண்ணுறதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டெட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்டெட்டுக்கு பதிலாக இந்த த்ரெட்டுலேயே வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அட்டை ஒரு பாக்ஸு, நம்ம ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் மூடி ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுங்க. நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ணி தான் வந்து இதுவும் பண்ண போகிறேன். ஸோ சாண்டில் அண்ட் பிங்க் இந்த 2 கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ சாண்டிலில் வந்து 25, சாண்டிலே வந்து 2 டைம் நான் 25 எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு 25 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ சாண்டில் வந்து 25 25 தனித்தனியாக டோட்டலாக 50 எடுக்காதீங்க, தனித்தனியாக 25 25ன்னு எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி இதை நல்லா கொஞ்சம் ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளியே வந்து இன்னொரு 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு 25 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் ட்ரை ஆனதும் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதிலே வந்து நம்ம அந்த குட்டியாக நேற்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஒரு குட்டி அட்டையில் ஆல்ரெடி ஒரு டிசைன் நம்ம போட்டோம், டிசைன். ஸோ இதில் வந்து நான் ஈச் 100 நான் எடுக்க போகிறேன், சுற்றி வைக்க போகிறேன். ஸோ சாண்டில்லே வந்து 2 டைம் நான் 100 எடுக்கிறேன், பிங்க்கில் வந்து ஒரு டைம் 100 எடுக்கிறேன். நம்ம மேலே எப்படி 25 25 வந்து நம்ம நூல் சுற்றி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பிங்க் வந்து ஒரு டைம் 100 எடுக்கிறேன், சாண்டில் வந்து 2 டைம் வந்து நான் 100 எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 3 இதுவும் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக ஒரு டிசைன் பார்த்தோம்ல, அதில் டெசல் எப்படி மேக் பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை வச்சு எப்படி டைட்டாக ரேப் பண்ணோம் அந்த மாதிரி தான் நம்ம ரேப் பண்ணணும். ஸோ இதில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஈச் 100 ஸ்டாண்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் 100 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நிறைய ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து ட்ரை பண்ண வச்சோம்ல, அந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 நூலையும் வந்து ஒன்றா வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து நான் பிங்க் வச்சுக்கிறேன், 2 சைடும் வந்து சாண்டில் கலர். இல்லை நீங்கள் வந்து 2 இந்த சைடு ஒரு சாண்டில், அந்த சைடு பிங்க்கு, இந்த சென்டரில் ஒரு சாண்டில், அந்த மாதிரி வச்சாலும் சரி. உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் சென்டரில் வந்து பிங்க் கலர் வச்சு 2 சைடும் சாண்டில் இருக்க மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, ட்ரை ஆகட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதை கட் பண்ணி வச்சுருக்கோம், இது நம்ம நூல் சுற்றி வச்சுருக்கோம்ல, இதை கட் பண்ணிக்கலாம். ஒன்றா கட் பண்ணி நம்ம டெசல் அந்த இது மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2யும் ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சு சென்டரில் நூல் வச்சு எடுத்துக்கலாம், நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். 3 இதையும் இதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து டைட்டாக நல்லா இந்த மாதிரி வயர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நூல்லே டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை நூலில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வயர் வச்சு நல்லா டைட்டாக வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. 3யும் நல்லா சுற்றி எடுத்துகிட்டு கீழே எக்ஸ்ட்ராஸ் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது 3மே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோன்னா, நம்ம மேலே வந்து ட்ரையாக வச்சுருக்கோம்ல, இது ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜடை பின்னுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஜடை பின்னுற மாதிரி தான் இந்த 3 த்ரெட்டையும் வந்து நம்ம பின்ன போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஜடை பின்னுற மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் பின்னி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் இதுவுமே கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 50 ஸ்டாண்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஸ்டாண்ட்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு வந்து தின்னாகவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து நல்லா ஜடை பின்னுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ, கீழே எட்ஜு வரைக்கும் நீங்கள் பின்னினாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பின்னாலும் சரி, எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு லென்த் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் இதை பின்னி எடுத்துக்கோங்க. நீங்கள் பின்னும்போது ஒவ்வொரு நூலும் வந்து இன்னொரு நூலோடு வந்து ஸ்டக் ஆகிட்டே இருந்தது. எனக்கு கீழே வந்து ஸ்டக் ஆகிட்டே இருந்தது. அதனால் வந்து நான் பாதி த்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டேன் நான். அந்த லாஸ்ட் அந்த எட்ஜில் தான் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து த்ரெட்டு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பின்னல்லாம் இந்த மாதிரி நான் பின்னிட்டு அதை கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பின்னிக்கங்க. பின்னிட்டு அந்த நீங்கள் போதும்ன்ட்டு நிப்பாட்டுறீங்கல்ல, அந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம த்ரெட்டு இதெல்லாம் கட் பண்ணுவோம்ல, பேங்கிள் இதுக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி இதுலேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணுங்கள். எதுக்காகனா அந்த பின்னல் வந்து உங்களுக்கு இதாகாமல் இருக்கிறதுக்காக, பின்னல் விரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு மீதி இருக்கிறத த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ரோல் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேலே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலே இருக்க அந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணுறப்ப ஒரு ரோல் சுற்றிட்டு இன்னொரு ரோல் பண்ணுற இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ரோல் பண்ணுங்கள். ஏன்னா த்ரெட்டு வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டெட்டுக்கு மேலே கொடுக்குற அந்த டிசைன். ஸ்டெட்டு தான் வந்து இந்த டிசைனில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து அதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை கொஞ்சம் காய விட்டுருங்க. ஏன்னா இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். க்ளூ அப்ளை பண்ணனால அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே இருக்க அந்த ஸ்டெட்டு வந்து அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த டெசல்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம. சென்டரில் வந்து அந்த பிங்க் கலர் இருக்கிற மாதிரியும் மேலேயும் கீழேயும் வந்து சாண்டில் கலர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் அந்த ஸ்டட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், ஜம்ப் ரிங்கு. அந்த ஜம்ப் ரிங்கு தான் எடுக்க போகிறேன். ஸோ என்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் ஜம்ப் ரிங் தான் இருக்குது. இது வந்து நான் ஆக்சுவலாக ரெசின் ஆர்ட் ஒர்க்குக்காக, இதெல்லாமே நான் ரெசின் ஆர்ட் ஒர்க்குக்காக நான் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த டெசல் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து கீ செயினில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக அந்த டெசல் தான். நீங்கள் அந்த மாதிரி டெசல் வாங்கினாலும் சரி, இப்போ இதிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலும் சரி, ஐ மீன் கீ செயினுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இதில் வந்து இந்த மாதிரி அந்த ஜம்ப் ரிங்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும், மேலே வரும்ல. ஸோ அந்த இதில் மட்டும் நம்ம ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. லேஸாக தான் இருக்கும் இந்த ஜம்ப் ரிங்கு. அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. மேலே இருக்க போர்ஷன் நம்ம டைட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கீழே அந்த நூலுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு டெசல் வந்து இந்த டெசலுக்கு நடுவில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளே வந்து நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ இதில் வந்து கொஞ்சம் எனக்கு லென்த்தாக இருந்த மாதிரி இருந்ததுன்ட்டு கொஞ்சம் எடுத்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சைஸ் பார்த்துக்குங்க. சைஸ் பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அகெயின் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பிங்க் கலரு ஸ்டட் டெசல் இருக்குல்ல அதை வந்து உள்ளே நான் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அது நல்லா காஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸோ அடுத்து இந்த பிங்க் கலருக்கு நடுவில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சாண்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாண்டிலை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இந்த த்ரீ லேயரில் வந்து நம்ம டெசல் மேக் பண்ணி ஸ்டட் வந்து ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெட்டுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்டட் பேஸ் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டட் பேஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டட் பேஸை வந்து இதில் இப்படி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப் ரிங் இருக்குல்ல ஜம்ப் ரிங்கோட இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க 2 டிசைன். ஸோ ஆல்ரெடி ஒரு டிசைன் நம்ம பார்த்தாச்சு, இது இன்னொரு டிசைன். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேளுங்கள். ஸோ இன்றைக்கான கிளாஸ்க்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.